கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா உன் சுவாபத்தின் பிரதிபலிப்பு. நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன், கொடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 19:4. இது மிகவும் அசுறுத்தும் ஒரு வசனமாயிருப்பினும் இது மிக உண்மையானது. எகிப்தியன் என்பதன் ஒரு விளக்கம் பின்வாங்குகிறவன் என்பதாகும். நீ இருதயத்தில் பின்மாற்றமடைந்த ஒரு நபராயிருந்தால் கர்த்தர் உன்னை ஒரு கடினமான அதிபதியின் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். அந்த கொடிய அதிபதி ஒருவேளை அந்தி கிறிஸ்துவாய் இருக்கலாம். பின்வாங்கி போகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் கைவிடப்படுவான். கொடிய அதிபதி ஆகிய அந்தி கிறிஸ்து அவனை ஆளுகை செய்வான். அத்துடன் நீ இருதயத்தில் பின்வாங்கி போயிருக்கும் ஒரு நபராயிருந்தால் உனக்கு மேலிருப்பவர்களும் உன் மேலதிகாரியும் உன் பெற்றோரும் தேவ ஊழியரும் கூட எப்போதும் கடினமான அதிபதிகளாக இருப்பது போல, அல்லது உன்னை கடினமாய் ஆளுகை செய்கிற கொடூரமான ராஜாக்களாக இருப்பது போல உனக்கு தோன்றும். இதற்கான பரிகாரம்தான் யாது? நீ மனஸ்தாபத்துடன் மனம் திரும்பி உன்னில் இருக்கக்கூடிய பின்மாற்றத்தின் ஆவியை வெறுத்து தள்ளுவாயாக. நீ மன கடினமுள்ள ஒரு நபராயிருந்தால் உனக்கு மேல் வைக்கப்பட்டிருப்பவர்கள் உன்னை போலவே கடினமானவர்களாக அல்லது உன்னை காட்டிலும் அதிக கடினமானவர்களாக இருப்பதாக உனக்கு தோன்றும். நீ இரக்கமற்ற ஒரு நபராயிருந்தால் உன்னை சூழ்ந்திருப்பவர்களும் அல்லது உனக்கு மேலே இருப்பவர்களும் உன்னோடு கொடூரமான செயல்படுவதாக நீ உணருவாய். நீ மற்றவர்களை மன்னியாத ஒரு நபராயிருந்தால் உன் தேவனும் அப்படிப்பட்டவராகவே உனக்கு தென்படுவார். வேறு வார்த்தைகளில் கூறினால், நீ உன்னை சுற்றிலும் உள்ள ஜனங்களில் காண்பதெல்லாம் உன் சுவாபத்தின் பிரதிபலிப்பே ஆகும். நீ மென்மையான இருதயமுள்ளவனாக, மன்னிக்கிறவனாக, அன்பு கூறுகிறவனாக, பிறரை குறித்த கரிசனை உள்ளவனாக இருந்தால் உன்னை சுற்றிலும் இருக்கும் யாவரும் இக்குணநலன்களை கொண்டவர்களாக இருப்பதாக நீ உணருவாய். ஆமென்.